இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அருளின் வழி நாடும் நடந்திட, உண்மை பலி தியாகப் பலி உறவினில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாடும் நடந்திட, உண்மை பலி தியாகப் பலி உறவினில் இணைவோம். சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம், பொருள் வாழ்வை நீக்கிய அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வரலாற்று நாயகன் இயேசு கிறிஸ்து கடவுள் திட்டமிட்டு தன்னுடைய மகனுடைய பிறப்பை இந்த சமுதாயத்திலே நிறைவேற்றுகிறார் என்ற சிந்தனையை இன்றிலிருந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை 8 நாட்கள் சிந்திக்கப் போகிறோம். ஆண்டவர் வரலாற்றில் செய்த இந்த மாபெரும் செயலுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி, இயேசு ஆண்டவரே, உமது பிறப்பு எங்களுடைய வாழ்க்கையில அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் தரட்டும் என்று சொல்லி ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஆண்டவரை மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பி நீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பில் ஏற்றதன் வழியாக அவரது இறைவில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். யாக்கோப்பு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது, என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோப்பின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய், ஆண் சிங்கமென. பெண் சிங்கமென அவன் கால் மடங்கி படுப்பான். அவன் துயில் களைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு குற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசம் மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக.
உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய சமாதானம் என்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. என்றென்றும் நிலவுவதாக. நற்செய்தி அறிவிப்பவரே, உன் குரலை எழுப்பி இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் என்று முழங்கிடுவீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறைவசனங்கள் 1-17 முடிய. தாவீதின் மகனும் அபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். அபிரகாம் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும், யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேசும் சேராகும், பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அபினதாபு, அபினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபீது மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு ஊரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் ஊசியா, ஊசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள்.
பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசார், எலையாசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் அபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். வரலாற்று நாயகன் கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு இன்னும் 8 நாட்கள். எனவே இன்றிலிருந்து திருச்சபை தாய் நம்முடைய சிந்தனையை வரலாற்றிலிருந்து பெத்லகேம் குடிலுக்கு கொண்டு போகிறாள். இயேசு கிறிஸ்து திடீரென்று தோன்றியவர் அல்ல. ஏனெனில் விவிலியத்தை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் ஆதியிலேயே கடவுள் தன்னுடைய மகனை ஒரு பெண் வழியாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப் போகிறேன் என்று வாக்களித்ததை வாசிக்கிறோம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புரோட்டோ இவாஞ்சலியம் என்று சொல்லுவார்கள். மீட்பின் முன் அறிவிப்பு. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து கடவுளுடைய அன்பு பிரசன்னத்திலிருந்து விலகிய பொழுது கடவுள் அவர்களை தண்டித்து விட்டுவிடவில்லை. மாறாக காலம் வரும், அப்பொழுது நான் ஒரு பெண் வழியாக இந்த மனித சமுதாயத்துக்கு என்னுடைய மகனை மனிதனாக பிறக்க வைப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இதைத்தான் ஏசையா இறைவாக்கினர் 7ஆம் அதிகாரம் 10 - 14 வசனத்திலே சொல்லுகிறார். கன்னிப்பெண் ஒருத்தி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள். இதை மத்தேயு நற்செய்தியாளர் 1 அதிகாரம் 22 - 23 வசனங்களிலே இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று சொல்கிறார். இதைத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்க போகிறேன். அன்பு சகோதரமே, இந்த திருப்பலியிலே என்ன நடக்கிறது? இயேசுவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்ப்பு ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்படுகிறது. இதோ இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கிற ஆண்டவர் நம் மீட்பின் வரலாற்றின் கடவுளாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். எனவே கடவுளுடைய அன்பும் பரிவும் பாசமும் இந்த சமுதாயத்தில் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்று சிந்திப்போம். ஒரு கிராமத்தில் கமலம் என்ற ஒரு பெண்மணி, அவள் ஒரு நாள் தன்னுடைய 4 வயது சிறுமி மகளை கூட்டிக் கொண்டு வயலுக்கு போறாள். மரத்தடியில் அவளை விட்டுவிட்டு அவளுக்கு தின்பண்டங்களை கொடுத்து விட்டு தன்னுடைய பணியை வயலில் துவக்கிறா. மகளை மறந்து விட்டாள். இந்த புள்ள இருக்கிறத சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துச்சு, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சா பக்கத்து கொள்ளையிலே கைப்பிடி சுவர் இல்லாத ஒரு திறந்த கேணி, அந்த ஓரத்தில் போய் நிற்கிறாள் இந்த சிறுமி. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கமலம் இதோ பிள்ளை கேணிக்கு பக்கத்தில் நிற்கிறாள், பத்திரம் என்று கத்துகிறார்கள். அப்பொழுதுதான் நினைவு வந்தவளாக திரும்பி பார்க்கிறாள். ஆபத்தான சூழ்நிலை, திறந்த கேணி, அந்த ஒட்டிலே தன்னுடைய மகள். ஒரு நிமிடம் யோசித்தாள். திடீரென்று தன்னுடைய கையில் இருக்கிற களக்கொட்டை போட்டுட்டு வீட்டை நோக்கி நடக்கிற, பாப்பா நான் வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேன், வர்றியா அப்படின்னா. அங்க நின்றிருந்த சிறுமி கேணியை திரும்பி பார்க்கல, அம்மாவை திரும்பி பார்த்தா குடுகுடு என்று ஓடினாள், கட்டி பிடித்தாள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நானும் நீங்களும் இப்படித்தான் நிற்கிறோம். உலகம் என்ற மாயை என்ற கேணிக்கு பக்கத்திலே நானும் நீங்களும் நின்று கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் நம்மை பார்த்து மகனே மகளே வீட்டுக்கு போகிறேன் வருகிறாயா என்று சொன்ன பொழுது நாம் உலகம் என்ற கேணிக்குள் விழப்போகிறோமா, அல்லது அன்னை மரியாளை கட்டிப்பிடித்து அவளது அரவணைப்பிலே வாழப்போகிறோமா? இந்த சிந்தனையோடு இன்று நாம் கேட்ட 2 வாசகங்களையும் சிந்தித்து பார்ப்போம். முதல் வாசகம்
யாக்கோப்பு எகிப்து நாட்டிலே தன்னுடைய மகனை கண்கூடாக பார்க்கிறார். யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். 11வது பிள்ளை யோசேப்பு. இவன் ஒரு நாள் கனவு கண்டு தன்னுடைய சகோதரரையும் தந்தையை பார்த்து, நீங்கள்லாம் என்னை வணங்க போகிறீர்கள் என்று சொன்னதும் அவர்களுக்கு பொறாமை வந்துவிட்டது. விற்று போட்டார்கள். மிதியான் நாட்டு வியாபாரிகளிடம் விற்று போட இவர்கள் எகிப்துக்கு கொண்டு போக அங்கே கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் சென்றவிடமெல்லாம் சிறப்பு பெறுகிறான். பார்வோன் மன்னன் கனவு கண்டான். கனவுக்கு விளக்கத்தை கொடுத்தான். பார்வோனுக்கு அடுத்தவனாக உயர்த்தப்பட்டு யாக்கோப்பும் யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, எகிப்தே யோசேப்பை வணங்கியது. காரணம், தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கடவுள் யோசேப்போடு இருந்தார். எனவே கடவுள் யோசேப்போடு இருந்ததனாலே அவன் உயர்த்தப்படுகிறான். யாக்கோப்பு தன்னுடைய இறுதி காலம் வந்துவிட்டது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிடுறார். கூப்பிட்டு சொன்ன வார்த்தையை தான் நாம் இன்று முதல் வாசகத்தில் வாசித்தோம். தன்னுடைய மக்களுக்கு அறிவுரையும் அருளுரையும் வழங்குகிறார். அன்பு பிள்ளைகளே, தந்தையாகிய நான் யாக்கோப்பு என்ற இஸ்ராயலுக்கு செவி கொடுங்கள். உங்களிலே ஒருவன் சிங்கக்குட்டியாக உயர்வான். அவனுக்கு பணிந்திருந்தால் உங்களுக்கு வாழ்வு உண்டு. நீங்கள் அவனுடைய அழைப்பை ஏற்று வாழுங்கள், அவனுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள் என்று அழைப்பு விடுத்து அவர் இறந்து போகிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நற்செய்திக்கு வருங்கள். மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை ஆரம்பத்திலேயே இயேசுவனுடைய தலைமுறை பட்டியலை கொடுத்து இயேசு வரலாற்றின் நாயகன் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை தலைமுறை 14, தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட வரை தலைமுறை 14, பாபிலோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்டதிலிருந்து கிறிஸ்து வரை தலைமுறை 14. எனவே என் வாழ்விலே நான் எப்படி வாழ இருக்கிறேன்? இறையியல் உளவியல் ஞானிகள் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் 3 வகையானவர்கள். ஒன்று, நான் யாரோ, நான் என்னை யார் என்று நினைக்கிறேனோ. இரண்டாவது, மற்றவர்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்களோ. மூன்றாவது, உண்மையில் நீ யாரோ. எனவே உண்மையில் நீ யாரோ என்பதை கண்டுபிடிப்பவர்கள் தான் சமுதாயத்தில் முன்னோடிகளாகவும் வழிகாட்டிகளாகவும் வாழ்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நிறைய மனிதர்களை சரித்திரத்தில் மனித சமுதாயத்தில் பார்க்கிறோம். அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியானார் ஆபிரகாம் லிங்கன். ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்தில் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவருடைய நண்பர் டேனியல் உர்ஹூஸ் என்கிறவர், அவரும் பாராளுமன்ற உறுப்பினர், அவரை பார்க்க வருகிறார். என்ன ஆபிரகாம், இன்று சோகமாக இருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னாராம், நமது நாட்டின் பூர்வீக குடிகள் செவ்விந்தியர்கள், நேட்டிவ் இண்டியன்ஸ். அவர்களுடைய இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வாழ்வு தர வேண்டும். எனவே அவர்களுக்கு உன்னதமான தலைவரை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். தலைவர் கிடைக்கவில்லை என்று சொன்ன பொழுது டேனியல் சொன்னார், ஐயா, நாட்டில் அவன் தலைவன் என்று சொல்லிக்கொண்டு அழைகிறார்கள், அதில் ஒருத்தனை பிடிச்சி போடேன் என்று சொன்னாராம். அதற்கு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், அல்ல டேனியல், நான் தேடுகிற அந்த தலைவன் நீதியையும் நேர்மையையும் கட்டுப்பாட்டையும் உண்மையையும் சத்தியத்தையும் கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது டேனியல் சொன்னாராம், அப்படிப்பட்ட தலைவர் இனிமேல் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னா. ஏன்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் வந்தான். அவன் உண்மை, நீதி, நேர்மை, கட்டுப்பாடு, சத்தியம் என்று போதித்தான். அவன் என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். அப்படிப்பட்ட தலைவன் இனிமேல் கிடைப்பதற்கு அரிது என்று சொன்னாராம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு என் வாழ்க்கையிலே எதை சாதிக்கப் போகிறது என்பதை நான் சிந்தித்து பார்ப்பேனானால், வரலாற்றில் கடவுள் நுழைந்து மனித சமுதாயத்திற்கு வாழ்வு தருகிறார். அந்த வாழ்வு தருகிறதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடவுள் மனிதனை மீட்க திட்டமிட்டு வரலாற்றிலே நுழைந்தது போல நம் இதயத்திலும் இல்லத்திலும் இயேசு ஆண்டவர் நுழைய வேண்டும் என்று இந்த 8 நாட்களிலும் உருக்கமாக ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஜெபித்து, அம்மா மரியே, உன்னை பின்பற்றி உன் மகன் காட்டிய வழியிலே நாங்களும் நடக்க வரம் பெற்று தருவாய் என்று உருக்கமாக ஜெபிப்போம். ஆமென்.
உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் ஒன்றன் பாதை சென்று. என் அன்பு சகோதரங்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் பலி எல்லாம் அல்ல பரமதந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவணியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவணியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினாம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படி கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று மக்கு ஒழியும் உரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவுகூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கோந்தோராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்போகிற அன்பையும் அமைதியையும் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த அன்பு தெய்வம். நம் மீது கொண்ட அன்பினால் மனிதனாக பிறந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்து இன்றும் இந்த திவ்ய நற்கருணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பின் தெய்வம். நாமும் அவரது அன்பு மக்களாக வாழ ஆன்மீக உணவாக வருகிறார். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்துள் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன்,
அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே தேவன் உன்னை காண்கையில் வருந்தாலும் பசியாவும் பறந்தோடுவே மறந்தாலும் மறவாது உனதன்பை இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா இசையோடு கவி சேரும் சுவை காணுவேன் உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே உன்னில் உறவாகுவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், விண்ணக கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் தூய ஆவியாரால் தூண்டப்பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர்விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு நிறையாசி வழங்குவாராக. வரலாற்றிலே நுழைந்த இயேசுவோடு நாமும் பயணித்து இறை திருவுளத்தையும் புகழையும் பாடுவோம் என்ற மனவுறுதியோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.